இதே ஒரு விமன் கல்யாணம் ஆனவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். நான் ரெடியா இருக்கேன். ஹஸ்பண்ட் வேலைய விட்டு உங்க கூட போவாங்களா? அவன் ஏன் வரணும்? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. பர்சனல் இஷ்யூன்னு சொன்னா ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்ன பர்சனல்? அதுதான் பர்சனல்னே சொல்லிட்டுமே, அப்புறம் என்ன பர்சனல்னு கேக்குறது? ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஏன் இப்படி எத்தனையோ இருக்கு? பேர் இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும் நீங்க ஏன்னு கேக்குறேன். உங்களுக்கு பொழுது போலையா? சிக்கிட்டான் சிவமனிட்ட சின்னாவண்ணான்னு சிக்கிட்டான். ஒரு பக்கம் முழுக்க பெண் தலைமை அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண் ஊழியர்கள் இருக்காங்க. நம்ம இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ஜாலியா ஆரம்பம். பாசஸ்லாம் அவங்க இருக்கட்டும். நம்ம முதல்ல ஒன்று பேசுவோம், பாஸோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க அங்கே போயிடுவாங்கல்ல, போன பிறகு அவங்க என்ன சொல்லி பேசுவீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சொர்ணாக்கா கிளம்பிட்டாங்கடா. சொர்ணாக்கா கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவங்க சொல்லி முடிச்சு போனதுமே நாங்கள் வந்து ஐ கான்டாக்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. இது இன்னைக்கு முடியாது, அவ்வளோதான், அப்படிதான் வரும். எங்க பாஸோட நிக் நேம் வந்து அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்ணே. ஸோ அவங்க சொல்லும் போதே நாங்களும் சிரிப்போம், அவங்களும் சிரிப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே கண்ணத்தை பிடிச்சி கள்ளி அப்படி கிளிட்டு விளையாடி போயிடுங்க. எல்லாமே பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும் இந்த ஆஃபீஸ். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. ஸோ ஃபர்ஸ்ட் டே சொல்லும் போது மானிய தேனே இருக்கும், செகண்ட் டே மானிய மட்டும் தான் இருக்கும், தேர்ட் டே அது ரெண்டுமே இல்லைன்றப்போ தான் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. எப்பெல்லாம் உங்க பாஸை பாக்குறப்ப நீ பாஸா இல்ல மாமியாரா அப்படின்னு தோணும்? அவங்க என்ன பண்றப்பலாம்? எப்பவுமே தோணும் சார் அது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? ஏன்? ஏன்னா அவங்க தான் எப்படி சொல்றது, அவங்க வந்ததுல இருந்தே அப்படியே ஒரு மாதிரி ரக்கடா இருக்கும் சார் அவங்க ஃபேஸே. அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்போ நம்ம வீட்ல இருக்கோம்னா நமக்கு மாமியார் இருக்காங்கன்னா நம்ம வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன வேலை கொடுக்கலான்றதா மாமியார் மைண்ட்ல ஓடும். பாஸும் அப்படிதான். பொய் 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 பொய். பர்சனல் இஷ்யூன்னு சொன்னா ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது என்ன பர்சனல்? அதுதான் பர்சனல்னே சொல்லிட்டுமே, அப்புறம் என்ன பர்சனல்னு கேக்குறது? ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஆக்சுவலா அந்த பர்சனல் அப்படின்னு சொன்ன பிறகு அது என்ன பர்சனல் ஏன் கேக்குறீங்க? சார் நம்ம அந்த இடத்தை தாண்டி தான் சார் நம்மளும் பாஸா வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? நம்ம ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வர முடியுமா? அவங்களுக்கு அப்போதைக்கு உங்கள்ட்ட தேவைப்படக்கூடிய உதவி ஒரு நாள் லீவு தான். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம் சார். அப்பதான் எங்களுக்கு ஒர்க் டன் முடிக்க முடியும் சார். இந்த மோட்டிவேஷன் டாக்லாம் மீட்டிங்ல வச்சுக்கணும். இங்க இல்ல சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. அதே நிலைமையில இருக்கும்போது நானுமே இதை பண்ணிருப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைச்சிருக்கல, நீங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்துட்டீங்கல்ல. வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. ப்ராபப்லி அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டே லீவ் தேவை இருக்காது. ஸோ என்ன ரீசன் தெரிஞ்சுட்டா அந்த ஹாஃப் டே லீவ் கொடுத்துட்டு இல்லை பெர்மிஷன் கொடுத்துட்டு வேற யாருக்காவது அந்த அசைன் பண்றதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அப்போ ஒரு லீவ் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஃபுல் டேவா நான் யூஸ் பண்ணணுமா ஹாஃப் டேவா யூஸ் பண்ணணுமா, இது எனக்கு அவசியமற்றதாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். கரெக்ட் தான், புரியுது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா பர்சனல் என்ன ரீசன் கேக்குறீங்க, அதுல இன்னும் டிகின் பண்றீங்க. எனக்கு அவசியமா இல்லையாங்கிறது நீங்க முடிவு பண்றீங்க. அப்படிலாம் பேச கூடாதுப்பா, அசிங்கமா இருக்குல்ல சார் ஆர்கனைசேஷன் என்ன சார்? ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் ஆர்கனைசேஷன். தெரியலமா? தெரியல வச்சு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். கேஷுவல் லீவ்னா என்னம்மா? கேஷுவல் லீவ்னா கேஷுவலா எடுக்கிற லீவ் தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைஸ்டா இருக்கும்ல. அப்ப கேஷுவல் லீவ் கேஷுவலா தான் இருக்கும். சொல்றேன். இது என்ன கதையா இருக்குது? என்னன்னா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். இந்த சாட்டர்டே சண்டே நான் என் ஹஸ்பண்டோட வெளியே போறேன் அப்படின்னு நினைச்சோம். ஓகே நம்ம போலியே, இவ என்ஜாய் பண்றாளே, ஓகே நம்மளுக்கு ஏன் ஆவரேஜ் ரேட்டிங் கொடுக்கணும்? அதாவது நான் வந்து ஒரு 4 மாதம் வேலை பார்க்கறேன், ஒரு சூப்பர் பெர்ஃபார்மரா இருக்கிறேன். அடுத்த 6 மாதத்துல இருந்து 8 மாதம் நான் விடுமுறை எடுத்துக்க போறேன். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. இப்போ எனக்கான அப்ரைசல்ங்கிறது இந்த 4 மாதத்தை பொறுத்ததாக இருக்குமா இல்ல ஒரு ஆவரேஜ்ல இருக்குமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஆவரேஜா தான் கொடுக்கறாங்க. அதான் ஆன் தி ஹோல் ஏன்னு அப்படி தான் கொடுக்கறாங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன்.
வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா 12 மாசம் வேலை பண்ணிருக்காங்க, இவங்க 4 மாசம் வேலை பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டுட், கரெக்ட் தான். ஓ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே போட. அவங்க பிரெக்னன்சிக்கு தான் லீவ் போறாங்க. ஆனா ஒரு வருஷம் டென்யூர் அவங்க அதிகமா வேலை பண்ணிருக்காங்களா? அந்த விமனுக்கும் நான் ஜெனரலைஸ்டா இருக்கணுமா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 5 பேர்ல யாருக்கு நான் வந்து ரேட்டிங் நல்லா வேலை பண்ணிருக்காங்கன்றத நான் கணக்கெடுப்பேன். இல்ல இப்ப லீவ்ல இருக்கவங்க வேலை பார்க்க முடியாதுல்ல, அவங்க வேலை பார்த்துருந்தா தானே நீங்க வேல்யூ பண்ண முடியும். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப் பண்ணிட்டானே. சரி இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். நாம வந்து 4 மாசம் வேலை பண்ண பொண்ணுக்கு 12 மாசம் வேலை பண்ணவங்களுக்கும் நாம ஒரே மாதிரி கொடுக்க முடியுமா? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம்லாம் கேட்க கூடாது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணா தானே தெரியும். உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதியாக வேண்டியவர். பெஸ்ட் பாசிபிள் எதுவோ அது கொடுக்கறதா எத்திக்கல். அப்படி பார்த்தா பாஸ் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஓவர் கம்பெனி ஹையர் லெவல்ல வந்த பாஸும் இருக்காங்க. ஏன் இப்படி எத்தனையோ இருக்கு? பேர் இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ் வரணும் நீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு பொழுது போலையா? சிக்கிட்டான் சிவமணிட்ட சின்னாவண்ணான்னு சிக்கிட்டான். கஷ்டப்பட்டு போராடி தேவையில்லாம மூஞ்சி அப்படி இப்படி ஏன் உங்களுக்கு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? போராடி நான் கஷ்டப்பட்டு தான் வரணும். உங்களுக்கான நியாயமான உரிமைகளோட மேல வர வேண்டியதானே? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ விமனா இருந்துட்டு இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியும் இன்னும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். நிலைமை முத்தி மோசமாகும் போது நம்ம கத்தி கதறி உள்ள வந்து ஒத்து ஊதிர வேண்டியதுதான். நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க, எங்களுக்காவது நீங்க உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்த பிறகு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஏன் யூஸ் பண்ணி கொடுக்க நீங்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்கறேன். ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஸா இருக்கும்போது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நானும் எம்ப்ளாயி தானே, நானும் தெரியும். ஒண்ணே என் கேள்வி இவ்வளவுதாமா. உங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனியின் குரல் வருது, ஒரு HR உடைய குரல் வருது, ஒரு பெண்ணின் குரல் எப்போது வரும்னு நான் வெயிட் பண்றேன். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். ஆன் சைட் அதுக்கெல்லாம் மென் எம்ப்ளாயர் ப்ரிஃபர் பண்றாங்க. வை கான்ட் விமென்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். ஒரு மென் வந்து மேரிடா இருக்காரு, நீங்க ஆன் சைட் போங்கன்னு நான் சொல்றேன். ஓகே பொட்டி பொடி தூக்குன்னு சொல்லிட்டு வைஃபை கூட்டு போயிடுறாரு. இதே ஒரு விமன் கல்யாணம் ஆனவங்க ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன். நான் ரெடியா இருக்கேன். ஹஸ்பண்ட் வேலைய விட்டு உங்க கூட போவாங்களா? அவன் ஏன் வரணும்? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. நான் போறேன். இல்ல இல்ல கிட்ட இல்ல உங்க குழந்தை இருக்கு. இப்போ நீங்க சொல்ற நான் ரெடியா இருக்கேன். எல்லாம் ஒன்னால விஷம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விமனை வந்து பாஸா எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. எங்கெல்லாம் இவங்க நீங்க பாஸ் அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காக தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். சார் இந்த சீட்ல ஒரு மேனேஜரா ஒரு மென் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ரெஸ்பெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடுது. டெஃபினெட்லி நான் வந்து போராடணும், எக்ஸ்ட்ராவா நான் ப்ரூவ் பண்ணும், நான் இந்த இதுக்கு சீட்டுக்கு தகுதியானவன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணும். ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? நீ யாரையும் பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? நான் ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் முடிச்சிங்களான்னு நான் கேட்கறது. இப்போ இதே தான் மென் எம்ப்ளாயும் கேட்பாரு எப்படி டாஸ்க் கொடுத்தாலும். என்ன அது சொல்ற நம்பற, நான் சொல்ற நம்ப மாட்டீங்களா? பட் நான் இதே ஒரு விமன் எம்ப்ளாய் டாஸ்க் கொடுத்து இது முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பதில வந்து இவன் என்ன கேட்க போறா, 2-3 நாள் கழிச்சு நம்ம சொல்லிக்கலாம். யாய் வேணும் அது விட மாட்டேன், ஊக்கி போட்டு போறா அது பொறுக்கிடு. அந்த இடத்துல வந்து டு ப்ரூவ் மை செல்ஃப், நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு பாஸ், நான் ஒரு சீனியர் மேனேஜர்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்க முடியுது. இப்போ லீவுக்கு வந்து இஃப் யூ கோயிங் டு ஆஸ்க் பெர்மிஷன் ஃப்ரம் மேல் கிட்ட அப்படின்னா அது வந்து பெர்மிஷனா ஒரு தன்மையா போகுது. சூப்பர், எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். பட் இது ஃபீமேல் கிட்டனா இன்ஃபர்மேஷன் தான் போகுது. இன்ஃபர்மேஷனா போகுது. ஏன்னா அவங்க ஆக்சுவலி வந்து ஈகோ கொண்டு வராங்க, அவங்க அந்த பாஸ் எம்ப்ளாயியாவே அவங்க பாக்குறது இல்ல. அது நீ என்னடா லீவு கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன் 5 நாளைக்கு லீவு, உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. அதனால நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு ஆண் இருக்கையில் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறது அழகு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சுட்டீங்கடா. தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.